சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். In this episode of Cinema Idays Conversation ரொம்ப யூத் அண்ட் மிக்சட் கான்வர்சேஷனா இருக்கும்னு நினைக்காதீங்க. கம்ப்ளீட் யூத் கான்வர்சேஷனா இருக்க போது. ஏன்னா 2 பிரதர் தான் என் கூட இருக்கிறாங்க. ஸோ இந்த 2024 எல்லார் லைஃபோட உங்க லைஃப் ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். Tell us about that memories. அந்த மெமரிஸை பத்தி சொல்லுங்க. இந்த மெமரிஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் அண்ட் பர்சனல் மேரேஜ் அண்ட் ப்ரொஃபஷனல் பார்த்தா இந்த மூவியோட லான்ச் டிசம்பர் கிளைமேக்ஸ் 24 கிளைமேக்ஸ் தான் எப்பவும் படத்துல நிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி. ஸோ அதனால போத் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனலுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இயர் எனக்கு 2024. ஓகே. ஸோ என்னோட டேட் ஆஃப் பர்த்துமே 8. ஸோ 2024 8. ஓகே. அதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ மேனிஃபெஸ்ட் திங்ஸ் அதில் எப்பவுமே அதில் ஸோ மேனிஃபெஸ்ட் திங்ஸோட நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம்னா என்னைக்குமே அது வேஸ்ட் ஆகாது. நம்ம சின்ன வயசுல எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலுமே அது என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும். ஸோ அதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே இந்த இயர்ல அமையுதுன்னு பிலீவ் பண்ணுறேன். எனக்கு அப்பாவோட லுக்காகவும் சரி, எனக்கு இந்த நிறைய கோட்ஸ் ரொம்ப பிடிச்சது. இந்த பிரைஸ் ஆஃப் சின். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் என்ன இது பண்ணாலும் அது கர்மா. அஃப்கோர்ஸ் கர்மா இஸ் பூமரங் வரும்னு சொல்லுவாங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா யூ கான்ட் ஹைட் த ஹோம்லெஸ். அது எப்பவுமே நம்ம வீடு இல்லாமல் அதுக்கு மறக்கவே முடியாது இல்லையா? ஸோ எனக்கு காம்பினேஷனே சூப்பரா இருந்தது. இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி டைரக்டர் அசோசியேட் நீங்க விஷயத்த சுரேஷ் காம்பதி சார் அழகா சொல்லியிருந்தாங்க, அப்பாவும் சொல்லியிருந்தாங்க, சசிகுமார் சார் ரெஃபரன்ஸ் எல்லாம். பட் நிறைய இந்த டேக்லைன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு யங் வைப்ரண்ட் இன்னைக்கு இருக்க ஜென்சி ஆல்ஃபாலாம் கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதுக்கான டீடைலிங் என்ன ப்ரோ? இப்போ டிசைன் நார்மல் டிசைனா போயிடக்கூடாது, அதுல ஏதாச்சும் ஒரு டீடைலிங் இருக்கணும். ஓகே, உங்க போஸ்டருக்கு இவ்வளவு மெனக்கட்டுருக்காங்கன்னா மூவிக்கு என்ன மெனக்கட்டிருப்பாங்க. இன்னொன்னு அந்த எல்லாமே கோட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவற்றவர்கள்ல வந்து நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டை துரத்துனா பட்டவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி எதுக்காச்சும் பயந்து ஹைட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் ஆனந்தன் ஒரு மூவி கேரக்டர்ல தான் கனி சார் வராரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கார்டியன் ஏஞ்சல் எல்லாருக்குமே. அவர் ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் அன்னை தெரசா கூட சொல்லலாம். பர்சனல் லைஃப் சரி. ஸோ அந்த கேரக்டர் பண்ணும்போது இவரை விட்டா வேற யாரும் பண்ண முடியாது, அந்த மாதிரி நாங்க பிலீவ் பண்ணோம். அதனால தான் கணேஷ் சார் வந்தாரு. ஸோ அந்த கேரக்டர் எப்படின்னா, ஸ்டோரி அப்பாவோட ரைட்டிங்காவே எப்படி இருந்ததுன்னா, ஆதரவற்றவர்கள், பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்க, குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களை குப்பத்தொட்டில போட்டு போறவங்களா இருக்கட்டும், அதை எடுத்து அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களோட ஹாப்பினஸ் தான் இவரோட ஹாப்பினஸ். அவர் கல்யாணம் கூட பண்ணிக்காம ஸோ இவங்களுக்காக இருக்கிறார். ஸோ அதனாலதான் அந்த யூ கான்ட் ஹைட் த ஹோம்லெஸ். இது த பிரைஸ் ஆஃப் சின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்றோம், லைஃப் ரெண்டா பிரிச்சுக்கலாம். நம்ம நிறைய மோட்டிவேஷன் மூவிஸ் பார்த்துருப்போம். ஜெயிக்கிற வரையும் காட்டியிருப்பாங்க, பா தாண்டா படம் முடிஞ்சதுடான்னு. ஜெயிச்சதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது யாருமே காட்டல. சஸ்டைனபிலிட்டி, அது வரும்போதுதான் ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு டிசைட் பண்றது வந்து அவனோட ஆசைகளும் தேவைகளும் தான். அதுக்குதான் அவன் மாறுறான். யாரும் நான் கெட்டது பண்றேன்னு பண்ண போறது கிடையாது. அது அவனோட என்ன சொல்ற, அதான் டெஸ்ட், கடவுள் வைக்கிற டெஸ்ட். ஸோ அதுதான் அந்த பிரைஸ் ஆஃப் சின். அந்த மாதிரியான சார் உங்களை கேட்கறது இதுதான் சார். கனியா அவர்கள் அண்ணன் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, காலம் எல்லாத்தையும் மாற்றும், எதிராளிகள் கூட அழகா தெரிவான்னு. இப்ப என்னோட நேர்காணல சொல்லியிருப்பாங்க. அது நம்ம ஆடியோ லான்ச், ராஜாக்கள் ஆடியோ லான்ச்லயும் சொன்னாரு, காலம் தான் எல்லாத்தையும் மாற்றும். ராமையா அவர்களோட வாழ்க்கையை காலம் எவ்வளவு மாத்திருக்கு, எவ்வளவு வேகமாகவும் எவ்வளவு நிதானமாகவும் மாத்திருக்கு. முதல்ல இந்த கலைத்துறையை நம்ம எடுத்துக்கிட்டதுக்கான காரணமே அம்மாவோ அப்பாவோ சுற்றுப்புறமா இல்லை, நம்ம இன்னர் சைடு, எனது சுயம், நான் எடுத்த முடிவு. இப்போ நான் எடுத்த முடிவில் தான் தோல்விகளும் கிடைச்சிருக்கு, ஏமாற்றங்களும் கிடைச்சிருக்கு, அவமானமும் கிடைச்சிருக்கு, கண்ணீரும் கிடைச்சிருக்கு, பண இழப்பும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து உழைப்பு தான். உழைப்பு தான் எல்லாத்துக்குமே நிவாரணி. கண்டிப்பாக இல்லையா? ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நான் எப்போதுமே நம்புறது, ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் கிரிக்கெட் பிளேயர், ஆமாம், ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், நான் ஏழையாக பிறந்ததற்கு காரணம் எங்கள் அப்பா அல்ல, ஆனால் இப்பொழுது நான் பணக்காரனாக இருப்பதற்கு எங்கள் அப்பா காரணம். கண்டிப்பா 2 பிரதர் சொன்னால பாருங்க, வைப்ல இருக்காரு. எக்ஸாம்பிள் கூட ஜெய்ஸ்வால் வச்சு சொல்றீங்க. ஆமா. ஸோ நான் வந்து அது அந்த இடத்துல நீங்க வச்சீங்கன்னா பணம் தான். நீங்க புகழ், உறவு எல்லாத்தையும் தாண்டினது ஒரு பணம் தான். கடவுளை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா மனுஷன் யாரை கண்டுபிடிச்சானா பணத்தை கண்டுபிடிச்சான். 5 ரூபாத்தாலையும் கடவுள் சிரிக்கிறாரு, 1000 ரூபாத்தாலையும் சிரிக்கிறார், 500 ரூபாத்தாலையும் சிரிக்கிறாரு. இந்த பணம் தான் பிரதானமாக இருக்கு. பணம் தான் ஆக்குது, பணம் தான் அழிக்குது, பணம் தான் முட்டா பயல்களையும் காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ போனேன் அப்படின்பாங்க. ஸோ இந்த பணத்தை வச்சு தான் பிரதானம். இந்த பணம் தேவைக்கு மட்டும் கிடைக்கிற பொழுது அவன் தேவைக்கு மீறி சிந்திக்க மாட்டான். தேவைக்கு மீறி கிடைக்கிற பொழுது அவன் தேவைக்கு மீறி சிந்திக்கிறான். அவன் தேவையில்லாமல் சிந்திக்கிச்ச காரணத்தினால
தேவையில்லாத இடத்துல சிக்கிறான். ஓகே. ஸோ பணம் தான் 11 செய்யும். பணம் 10 செய்யல, 11 செய்யும். ஏன் 11? பணம் 10 செய்யுன்றது பழைய ஃபார்முலா. இந்த ராஜா கேள்வியோட கண்டென்ட் பணம் 11 செய்யும். ஓகே. இப்போ நான் திமிரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திமிரு பண்ணவர்களோடு ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த திமிரு பண்ணவருடைய இடத்துல நான் போய் உட்காந்துருப்பேன். அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நான் அதை செஞ்சிருப்பேனா? ஓகே, செஞ்சிருப்பேன். அப்போ இந்த உலகமே நான் நம்புறது, தம்பி ஆரம்பிக்கிறது சொல்ற பொழுது நம்பிக்கை தானே. ஆமாம், இயங்குறது இல்லை, இயக்கப்படுறது மனிதர்கள். ஓகே. அதனால நான் வெற்றி தோல்வி அப்படி பார்த்துக்கிறது, உழைப்பு. அதை சகோதரர் வடிவேல் அவர்கள், என் பங்காளி வடிவேல் அவர்கள் 23ஆம் புலிகேசி பட்டம் காட்டுத்தனமான வெற்றி அடிச்சுட்டு கட் பண்ண சின்னோன்னு பட்ஜெட் படத்துல அப்படியே பிறகுன்னு ஒரு படத்துல நான் காமெடி ட்ராக் எழுதிக்கிட்டு இருக்கோம், நடிச்சிட்டு இருக்காப்புல. வெளியில எங்க பார்த்தாலும் வைகை புயல், வைகை பார்க்கலாம். அப்ப அந்த புகழை அனுபவிக்கல பாருங்க. அப்ப புகழ் என்பது அனுபவிப்பதற்கல்ல, அது ஒரு சம்பவம். ஓகே. தோல்வியை தான் அனுபவிக்கணும். நிறைய தோல்வி கண்டவர்கள் தான் நீங்க அது இளம்பிராயத்தில் தோல்வி அதிகமாக சிந்திச்சவர்கள் தான் வாயத்திறந்தா வசனமா கொட்டுவாங்க. அடுத்தவங்களுக்கு சொல்யூஷனா மாறுற பொழுது சந்தோஷம். ஓகே. ஸோ நான் என் வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிட்டது உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. எதற்காக உழைப்பு? நேசித்த ஒரு விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டோம், அதற்கான உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. படைப்புகள் வேண்டுமென்றால் தோன்றிருக்கலாம், படைப்பாளி தோக்கவே மாட்டேன். பகவான் என் மீது கருணை மழை பொழியறைவர். தமிழ் சினிமாவில் புதுமையான விஷயங்கள் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம், அந்த வரவுகள், இயக்குனர் வரவுகள்ல. ஏன்னா அப்பா பையனை டைரக்ட் பண்ணி அவங்க ஸ்டார் ஆகி நம்ம பார்த்தாச்சு தமிழ் சினிமா. இங்க பையன் டைரக்டர் ஆகி அப்பா ஹீரோவை பார்க்கறது ஒரு புதுமையான ஒரு விஷயமா தான் இருக்கு. படத்தோட கதை பத்தி அப்பா தான் ஃபுல் ஸ்டோரி, மியூசிக் டைரக்டர் எல்லாமே புதுசா ஒரு விஷயம் பண்றாங்க. ஐ மீன் மியூசிக்கா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. பட் இவர் இந்த படத்துல நான் டைரக்ட் பண்ணும் அப்படிங்கிற கால் இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் யூ வாண்ட் டு பர்சியூ an actor. அதுதான் உங்களோட அல்டிமேட் கோலா இருந்திருக்கு. அப்பாவோட டைரக்ஷன் பண்றப்போ பீயிங் அ ப்ரொஃபஷனல் ஒரு சாருன்னு சொல்றதா இருக்கட்டும், பட் த வே ஹி கன்சியூம் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த எலிவேஷன் ப்ராசஸ் ஸ்பாட்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்க? சின்ன திங் நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நான் பர்சியூ ஆக்டிங் அதான நம்ம ஒரு ஃபீல்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது நம்மளோட இது, நம்ம என்ன ஒர்க் வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிலே ஆகுது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல டிலே ஆகுதுன்னா அதில் போய் நம்ம பண்றது தப்பு கிடையாது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே ஒரே ஒரு மூவிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இது டேரக்டர் இது அது இதுன்னு நம்ம அப்படி பார்க்கல. டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க். ஓகே. அந்த கான்செப்டா நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க அவர் பேசுறப்ப அமைதியாலாம் இருக்கணும் இல்ல, நீங்க அப்பப்போ இன்டராக்ட் பண்ண டிஸ்கஷனா போயிடலாம். ஏன்னா அப்படி இன்னைக்கு தான் பேசுறான், ஆனந்த விடல தான் டீட்டெயிலா பேசுறான், அந்த செல்வத்துக்கு முன்னால தான் பேசுறான். தேங்க்யூ. டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் அந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இப்போ நான் பண்ணதுதான் வந்ததுன்னா அது முட்டாள்தனம். எண்ட் ஆஃப் த டே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ப்ராப்பரா கிராஃப்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல படைப்பை கொண்டு வர முடியும். அப்பா அவங்க ஒரு ஸ்டோரியா சூப்பரா எழுதி கொடுத்துட்டாங்க. இது ஒரு பயோபிக் மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் திங். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்குமே கோ த்ரூ பண்ண ஒரு விஷயம் தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அதை மீறி இப்போ எல்லாருமே வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லும் போது, டே வாடான்னு சொல்லும் போது ஏன் நம்மள சொல்றாங்க, ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் சொல்லும் போது நம்மள அறியாமையே ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ அது அந்த மூவி அழகா நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொன்று மிட் ஏஜ் ஸ்டோரி நம்ம ஃபீல்டில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க மலையாளம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வருது, ஹிந்தில வந்தீங்கனாலுமே நிறைய வருது. அதுக்கு ஃபேன்ஸ் ஆக்சுவலா இருக்காங்க. நம்ம தான் இல்ல யங்ஸ்டர்ஸ் படம் எடுக்கணும், இது எடுக்கணும், அது எடுக்கணும்னு பிரிக்கிறாங்க. அதுதான் டேல் ஆஃப் மிடில் ஏஜ் மேன், டேல் ஆஃப் மிடில் ஏஜ் ஸ்டோரி. ஏன்னா மிடில் ஏஜ் தான் அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையும் பார்த்துட்டாங்க. பட் நெக்ஸ்ட் கால் எடுக்கிறது ட்ரிக்கியான சினாரியோ. எனக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். காணாம போயிடுறாங்க. பட் அவங்க கிட்ட இருக்கிற வாழ்க்கையோட இது நம்மளுக்கு ஆக்சுவலா லேர்னிங் திங் நிறைய இருக்கு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இப்போ டூஸ் இப்போ குழந்தைங்களா கரெக்ட் பண்றதுக்கு பெத்தவங்க இருக்காங்க. அந்த ஏஜ்ல கரெக்ட் பண்றவங்களும் அவங்களோட சீனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. லைக் டைம் லைன் வரையும் அப்படி இருந்தாலும் பேச மாட்டாங்க. இன்னொன்னு ஜென்ரேஷன் மாற மாதிரி ஜென்ரேஷன் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்கு. எவ்ரி 10 years ஒரு டெக்கேட்ல ஒரு மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஒரு மோட்ல இருப்போம். இப்ப நெக்ஸ்ட் 10 years இது கிடையாதுரா, இது வேற, இன்னும் வேற வியூலையும் நீ பார்க்கலாம். இப்போ அவங்க ஒரு இடத்துல மாட்டிட்டு ட்ராப் பண்ணி எப்படி போதோ அதுதான் அந்த மிடில் ஏஜுக்கான ஃபேக்டர். ஸோ அதுதான் நம்ம இது பண்ணுது. அண்ட் அப்பா ஈஸியான ஆர்டிஸ்ட், எல்லா டேரக்டர்ஸுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு அவர் இன்னொன்று எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த மூவி எல்லாருக்குமே ஒரு பாடி லாங்குவேஜ் அப்பா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரைட்டிங் ப்ராசஸ் இல்ல, இது ஒரு நிஜமான கதை, ட்ரூ ஸ்டோரி.
எனக்கு இந்த இதை கனெக்ட் இந்த பண்ணிக்கிறப்ப ட்ரூ ஸ்டோரியுடைய அந்த முருகப்பா சென்றாயர் நம்ம கதைக்காக மாற்றி வச்சிருக்கோம், அதை எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸோட ஒரு இடத்துல 72 நாட்கள் ஒன்றாக இருந்து நம்ம டிராவல் பண்ணதுனால இதில் ஜஸ்ட் எல்லா பாசிங் கிளப்ஸ் வரைக்கும் நான் வந்து பழகியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% உயிரோடு இருக்காங்க, 20% உயிரோடு இல்லை. அத்தனை பேரோட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ மைனான்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க, கும்கின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 3 to 4 கேரக்டர்ஸ் மட்டும் ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கு வந்து 2 மணி நேரத்தில் அழகாக சொல்லிட முடியும். இதில் எனக்கு என்ன சிக்கல் வந்ததுன்னா, கதை நம்ம எழுதிட்டோம். கிட்டத்தட்ட மோர் தேன் 30 விதமான கதாபாத்திரங்கள் இருக்குதுல. இந்த 30 விதமான கதாபாத்திரம் கிட்டத்தட்ட 15 to 18 வந்து எஸ்டாப்ளிஷாக கொடுத்தா தான் அதை ரெஜிஸ்டர் ஆகும். மீதி மோர் தேன் 12 13 விஷயம் என்பது அன்னவுன். அந்த கேரக்டரால் 100% பார்த்துடணும். என் கேரக்டர் கூட தம்பிராமே அவங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரியான எந்த லுக்கில் நான் எந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இல்லை. ஆமாம், என்ன ஒரே ஒரு விஷயம் என்பது, இது எப்படி ஒரு 10 வெப்சீரியஸாக பண்ணக்கூடிய தகுதி கொண்ட ஒரு ட்ராவல் உள்ள கதை. அது இதை தம்பிகிட்ட தான் நான் வீட்டிலே வச்சு பண்ணுற பொழுது நம்மளுக்கு இவன் படங்களில் நடித்த அந்த அனுபவத்தை வச்சு நிறைய அவனுக்குள்ள பெரிய டேரக்டர்கள்ட்ட எல்லாம் பர்சனல் டிஸ்கஸ் எல்லாம் கூப்பிடுவானுங்கள்ல, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இப்போ கொடுத்தெல்லாம் கட்டுறவன்றதுனால. அப்போ நம்ம இவனை சரியாக பயன்படுத்திக்கும்ல. நம்ம எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் ஒரு கதையை பில்டு பண்ணி பண்ணுற பொழுது இவன் அதை வந்து இல்லைப்பா அதை 4 மணி நேரத்தை 2 மணி நேரம் ஆக்க முடியும் அப்படின்னா, இப்போ 4 மணி நேரத்தை 2 மணி நேரம் ஆக்க முடியாது எப்படி? அப்போ அவன் தான் சொல்லுவான், 1 ஹவருக்கு மேலே நீங்கள் பெரிய பாப்புலர் ஹீரோ கிடையாது, நீங்கள் ஒரு பெர்ஃபார்மர், அவ்வளோதான். அப்போ இந்த பெர்ஃபார்மர் வச்சுட்டு 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை எப்படா தம்பி அப்படின்ற பொழுது அவன் 2 பண்ணிட முடியும்ப்பா அப்படின்னு 2 hours 5 minutes மட்டும்தான் இதை என்னால் பண்ண முடியும். ஸ்க்ரீன் பிளே பண்ணா இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், இல்லை ஷார்ட்ஸில் யாராக பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எல்லா கேரக்டர் ரெஜிஸ்ட் பண்ணிட்டான். செகண்ட் ஹாஃபில் இந்த கேரக்டர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படியெல்லாம் அப்படின்ற விஷயத்த. ஸோ இப்போ இது 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் இந்த மாதிரியான ஒரு கதையை கொண்டு வருவதற்கான விஷயம் இந்த கிரெடிட் டு இந்த உமா தான். அவன் இது இந்த மாதிரியான அழுத்தமான ஒரு கதையில ஒரு சின்ன பையன் டிராவல் பண்ற பொழுது இவன் எதிர்வரக்கூடிய விஷயங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ அப்படிதான் இவன் உள்ள வந்தான். அப்ப நான் எழுதுனவனுக்கு எல்லாமே தங்கமா தெரியும் இல்லையா? எழுதுனது நீங்க அனுபவங்கள் இருக்கு இல்லையா? இப்ப யாரை ஃபாலோ பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, அந்த கேரக்டர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ் இங்க உங்க லீட் கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். பட் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, நோ சொல்றதுதான் பெரிய டாஸ்க் நினைக்கிறேன். நோ சொல்றது பெரிய டாஸ்க். அது உமாகிட்ட கேட்கறதா நினைச்சேன். எனக்கு அப்பா வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு. எப்பவுமே எனக்கு அடையாளமாவே ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் சோசியல் மீடியால அப்பாவோட அடையாளத்துல தான் அவனுக்கு தெரியுது உமாபதி. இங்க இண்டிவிஜுவலா ஒருத்தர் உருவாகிறதுக்கு அந்த ப்ரெஷர் ஒன்று இருக்கு இல்லையா? உங்க சீட்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா? வெளியே அசால்ட்டா சொல்லிடுவாங்க, தம்பிராமே சார் பையன் தான். அது கிடையாது. அதுக்குள்ள வேற ஒன்று கோத்ரூ பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா? வாட் இஸ் தட் கோத்ரூ? என்னன்னா ப்ரோ, அது எல்லா ஃபீல்ட்லயும் இருக்குது. நம்ம வந்து சினி ஃபீல்டு எல்லாம் தெரியறதுனால சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அம்பானி சார், அவங்கள இருந்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ என்னன்னா அவங்க ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க, நம்ம கட்டி காப்பாத்தாட்டியும் அதை வந்து கெட்ட பேர் எடுத்துட்டு கூடாது. இன்னொன்று பீயிங் நம்ம இருக்கிற வந்து சின்ன வயசுல கதை கேட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்மள அறியாமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும். ஜீன்லயே இருக்கு, பிளட்லயே இருக்கு, ஜெனடிக்கா. அது செகண்டரி. இன்னொன்று வந்து நம்ம அதை பத்தியே பேசி நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இது வந்து இந்த சினி ஃபீல்டு மட்டும் சொல்லலை. இப்போ டாக்டர் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள அறியாமே வரும். ஆர்எல்ஸ் அவங்க ஃபர்ஸ்டாகவும் இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்டா போனாலுமே ஒரு கொஞ்ச காலத்துல அவங்க அந்த மேல அந்த ஃபீல்டு மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும். இப்போ டாக்டர் ஒரு புனிதமான இதை சர்வீஸ் பண்ற மைண்ட்ஸ் நிறைய பேருக்கு அது மாறி இருக்கு. ஏன்னா ஃபண்ட் என்கிட்ட இருக்கு, ஃபினான்ஷியலா நான் இது எனக்கு வந்து இப்போ பேஷன் நோக்கி தான் நான் போறேன். எனக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு வந்து இப்படி பண்ணணும்னா இப்போ டாக்டர் ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கும்போது ப்ரெஷர் அது வந்து நம்ம எடுத்துக்கிற பொறுத்து தான். இப்போ எனக்கு வந்து இல்லை நான் இந்த வயசுல நான் ஜெயிச்சிடணும்னா அது ப்ரெஷர் தான் யாருக்கா இருந்தாலும், எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம என்ஜாய் த ப்ராசஸ், நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்குதான் வந்து டெஸ்டினேஷன் டசன்ட் மேட்டர், ஜர்னி மேட்டர்ஸ். இன்ஸ்டாகிராம் கேப்ஷன் நினைக்கிறேன், ஜர்னி மேட்டர்ஸ். நம்ம எப்படி வாழ்றோம், என்ன மாதிரி வாழ்றோம். இன்னொன்னு நாட்களை விரயம் பண்ணக்கூடாது, ப்ரொடக்டிவா இருக்கிறோமா. ஸோ நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனாலே அடுத்தவங்க என்ன வேணாலும் பேசதான் போறாங்க. ஸோ நம்ம அதை பத்தி இது பண்ணாம நம்மளோட டிராவல், நம்மளோட ஜேர்னியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ ப்ரெஷர் இல்லாம என்ஜாய் பண்ணோம் ஈச் அண்ட் எவ்ரி டே அண்ட் பி ப்ரொடக்டிவ். கிரேட். அப்போ சொல்லுவது சாரி உங்களை ஸ்டாப் பண்ணிட்டேன். அது இந்த டிசிஷன் வந்து நான் இது வரைக்கும் வேற நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா இல்லை, ஒரு பையனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்போ வரும் அப்படின்னா ஒன்லி ஆர்டிஸ்டாக இருந்தால் வராது. உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட மூத்த தந்தை சார்ந்துட்டு இருக்கிறவன். நிறைய நடிகர்கள் மேக்கப் போட்டு
இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை அப்படின்னா இதுவரை சம்பாரித்த காசு அமைதியாகக்கூடிய சிவகுமார் ஐயா மாதிரி எல்லாருமே மைண்ட் செட் பண்ணி வாழ்றதல்ல. நான் கூட இப்போ ஐஏஎஸ் கோட்டர்ஸாக ரெண்டருக்கு தான் இருக்கேன். அங்கே கூட நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு போட ₹1 சம்பளம் வாங்கலாம். இல்லை, இதுதான் வாழ்க்கை. ஓடி போய் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம்? இதுவரை சம்பாரிச்சதுக்கு எது என்ன அனுபவிச்சிருக்கோம் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க. ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்க பொழுது இளைய தளபதியோட பிள்ளை தம்பி சஞ்சய் லொக்கேஷன் பார்க்க வந்திருந்தாப்புல. தம்பி வந்திருந்தா நான் வயசில் மூத்தவன் இல்லையா, அப்போ எங்கடா அந்த பிள்ளை அப்படின்னு நான் போனேன். அந்த பிள்ளையை பார்த்த உடனே எனக்கு தோணுது, இப்போ நினச்சா ஒரு 100 கோடி ரூபா படத்தில் சஞ்சய் ஹீரோவாக நடிக்கலாம், விஜய் டைரக்ட் பண்ணலாம், இதை விஜய் யாரையும் வேணாலும் டைரக்டர் ஆக்கலாம். பட் நான் ஒரு குணச்சித்திரன் தான், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான். நிறைய பேர் நினச்சிருக்கேன் தம்பி ராமேஷ் சாருக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க, நினச்சா பிள்ளையை கொண்டாந்து எந்த பெரிய டைரக்டர்கிட்ட கொடுக்கலாம். அது அல்ல. என்னை பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்த உலகம், தம்பியை பயன்படுத்தி கொள்ளத்தான் இந்த உலகம். ஒருவரோட ப்ளஸ் இருந்தால் எடுத்துக்கும், மைனஸ் இருந்தால் பார்க்காம போயிடும். உங்களுக்கு ஒருவன் உதவணுன்றது யாருக்கும் கட்டாயமே கிடையாது. அப்படியெல்லாம் யாரும் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கல் கிடையாது. அப்படி மாஸ் ஹீரோன்றது வேற. இன்னைக்கு அப்படி விஜய் இப்படி தலையாட்டினார்னா தூக்கிட்டு போயிடுவாங்க பெரிய டேரக்டர்களை. அந்த இடத்துல தம்பி ராமையா இல்லை, அந்த இடத்துல நான் இல்லாத காரணத்தினால என் பிள்ளையும் யாரும் கரம் கொண்டு தூக்கிட்டு போய் அப்படியெல்லாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அப்போ நீயே முன்னேறி மேலே வா அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு தந்தையோட அச்சீவ்மெண்ட்டாக என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு டீ டோட்டலராக ஒரு பிள்ளை இருக்கா. நான் ஒப்பிட்டு மற்றவர்களுக்கு உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இந்த மாதிரி, இவன் வெற்றி பெறவில்லையே, தாண்டி தாவி குதிக்கலையே கவலைப்படாமல் என்னை அசிங்கப்படுத்தலையே, நானே ஒரு ஆட்டுப்புழுக்கு அளவு தான் ஒரு புகழ் சம்பாரிச்சிருக்கேன், அது 5 மாடி கட்டுற அளவுக்கு ஒரு ஒன்றுமே விஷயம் கிடையாது, இவ்வளோதான். அதை உணர்ந்து பிள்ளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், தான் சக்ஸஸ். அப்போ இந்த சஞ்சயை பார்த்தோன்னே புரிஞ்சுட்டேன், ஏன் இப்போ நினச்சா பெரிய ஹீரோவாக இருக்கலாமேன்ற பொழுது என் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சு. தம்பி, நீ எடுத்த டிசிஷன் கரெக்ட். என்ன பிரச்சனை அப்படின்னா, பாக்கியராஜ் சார் சொன்ன கொண்டு சொல்கிறேன், எடுத்த உடனே ஹீரோ ஆக்குற பொழுது அதில் எதிர்பார்த்த வெற்றி அடையலை பண்ற பொழுது அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கக்கூடிய மன துயரை யாருனால ஷேர் பண்ணிக்க முடியும்? அப்பா அம்மாவே அதை கிளியர் பண்ண முடியாது. இப்போ சூப்பர் சிங்கர், சூப்பர் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களை பெரிய புகழை வாங்கி கொடுத்துட்றோம். அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸு குழந்தைகள் இருக்குல்ல, இதை தனிமைப்படுத்திடும். இளம் வயதில் புகழ்பெற்ற காரணத்தினாலே தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. அவன் அந்த மிடில் தடுமாறிடுவாங்க. ஒரு கமலஹாசன் பெரிய ஆளாக ஜெயித்தார் சார், ஆனால் மாஸ்டரில் சின்ன வயசுல சேர்த்து பேர் வாங்கினவங்க எத்தனை பேர் காணாமல் போயிட்டாங்க, சின்ன வயசுல செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு கமலஹாசன் மட்டுமே வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது இல்லை. அதே போல தான் முதல் படம் அப்படி ஒரு டேஞ்சர். ஒரு கார்த்திக் பருத்திவரன் மூலமாக வந்தார். ஆனால் ஒரு சூர்யா எவ்வளவு மன அழைச்சி அழுது கிழுது கத்தி கதறி அடுத்த இடத்துக்கு வந்தார். அது அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். நிறைய பேர் சோத்துக்கு துணிக்கு தங்குறதுக்கு இல்லாதான் கஷ்டம் இல்லை, அதெல்லாம் இறைவன் இப்போ அரசாங்கமே கொடுத்துருது அதற்கான. அதுக்கடுத்து ஒரு கோல் ஒன்று வச்சிருக்கோம்ல, அந்த கோலை உடனடியாக போய் அடிக்க முடியல. தம்பி சொன்ன மாதிரி உடனே ரீச் ஆகலைன்னா நம்மளைத்தான் அந்த உலகம் பேசிகிட்டு இருக்கோன்னு கூனி குறுகி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக உடஞ்சி சின்ன பின்னமாய் செதஞ்சு வீட்டுக்குள்ள அப்படியே முடங்கிடுவாங்க. அது என் பிள்ளைக்கு வராத அளவுக்கு அவனோட அந்த ஃபிட்னஸ் அது அவனுடைய லப்பர் மாதிரி எவ்வளவு துயரத்தையும் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். டெக்னீஷியனாக இருக்கிற பொழுது ஒன்றும் பண்ண முடியாது. தம்பி ராமையா இந்த வயசுல இத்தனை வருஷம் சென்று தோத்தனா அந்த கதை ஏற்றுக்கொள்ளப்படுதோ படம் எடுக்கப்படுதோ என்னை நான் காப்பாற்றி கொள்வதற்கு எழுதுகோள். பெண் பிடித்து என்னை நான் காப்பாற்றி கொடுத்தேன். அப்புறம் மனைவி அவளை பெண் பிடித்தான், அவள் என்னை காப்பாற்றிட்டான். ஒரு பெண்ணும் தான் என்னை காப்பாற்றி வச்சிருக்கு. வாழ்க்கை அப்படிதான் இல்லையா? எழுத்தும் கண்ணெல தகுன் பெண்ணும் எழுத்தும் வாழ்க்கை காப்பாத்தி. அப்ப சஞ்சய் நான் சொன்னேன், சஞ்சய் சூப்பர், நீ எடுத்திருக்க முடியுதா, கரெக்ட். உன் அப்பா சொல்லி கூட நீ குழம்பிக்கல, ரொம்ப தெளிவா இருக்க. ஒரு படம் உனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். இதுக்கே 6 மாசம் நீ டிஸ்கஸ் பண்ணியிருப்ப. இந்த கதையை இன்ச்சு இப்போ இன்ச்சா அவனுக்கு நீ ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ஹீரோமே நிறைய படங்கள் நடிச்ச பிள்ளை. அவன் ஈகோ இல்லாமல் செயல்பட போறீங்க. மினிமம் வெற்றி அதில் நிச்சயமாக இருக்கும். உங்க தாத்தா இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எஸ்.ஏ. சந்திரசேகர். அவர் தோத்திருந்தாருனாலும் இந்த உலகம் அவர் திட்டப்படுறது கிடையாது. அவர் ஒரு தடத்தை பதித்தார். அதற்கு பிறகு அந்த தாத்தாவோட அருமையை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அடுத்து உங்க அப்பா, நீ தான் உனக்கு தான் உலகம் உன்னை சாதாரணமாக நினைக்கும், ஈஸியாக வந்துட்டா பொறாமைப்படும். ஆனால் நீ தான்ப்பா பாவம், அதை நீ கரெக்டாக புரிஞ்சிருக்க. அதே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும். கலைஞர் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இவர் உழைச்சு முன்னேறி வந்தார். இன்னைக்கு எல்லாம் ஃபோக்கஸ் முழுக்க யார் மேலே? உதயநிதி மேலே கொடுக்கு. ஆனால் அவர் படக்கூடிய தவிர அவருக்கு தான் தெரியும். அதை காப்பாதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அப்போ முதல் படம் டைரக்டராக இருக்கிற பொழுது அவர் ஹீரோ ஆகாமல் போகிறது உண்டு இல்லையா? சஞ்சய்க்குள்ள ஹீரோ ஆகாமல் என்ன விட்டுருவாங்க? ஆளும் அப்படி அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கான். அது பெரிய விஷயமும் கிடையாது.
கரெக்டாக அந்த கான்ஃபிடன்ட் லெவலில் ஏற்றுக்கிறாப்புல. ஒரு டெக்னீஷியனாக இருக்கிற பொழுது, தொழில்நுட்ப கலைஞனாக இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஒரு சாங் வரும். எஸ்கேக்கு எங்கே தாங்க வந்தது? ஷோ நட்டுச்சு டான்ஸ்னா இதுவா, டயலாக் டெலிவரினா இதுவா, அவமானம்னாவா, அசிங்கமா, எல்லாத்தையும் பார்த்துட்டவர் அப்படி ஏற்றி வந்தாப்புல. அது மாதிரி இவன் இந்த படத்தில் வருகிற பொழுது இவன் மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு பிள்ளைக்குன்ற பொழுது, அடுத்தவனே அழகாக நீ மைனூட் பண்ணி ஹீரோ தான். அதற்கான வலிமையை சசிகுமார் போல அடுத்த தலைமுறை தம்பி சஞ்சய் தனுஷ் அவர்கள் இயக்குனராக இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த படங்கள் எல்லாமே பயங்கரமா இருக்கு. இது கதையுமே வினோத சித்தம் வெற்றி தம்பி. நான் பசியோட இருக்கேன், என் சாப்பாட்டுக்கு மறுபடியும் மற்றவங்களே சமைச்சு கொடுப்பாங்களா? ஒரு தம்பி தான் கிடப்பான் சமுத்திரகனி. என் அண்ணன் அதை தாங்குவார்னு நினைச்சு ஒரு கதையை எழுதினாப்புல மிகப்பெரிய ஒரு பேர் உங்களா வினோத சித்தம். அப்ப இதுக்கு நான் சமைச்சுக்கிட்டேன். அப்ப தம்பி என்னை காப்பாத்தினா, இந்த அடுத்து என் சமையலை அப்படி சமைச்சு கொடுத்துட்டேன், பையன் என்னை இப்ப காப்பாத்துறான். அவ்வளவுதான். ராஜா கிளி இந்த படத்துல இயக்குனர் அப்படிங்கிற அவதாரம் பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சினிமாவில் எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஒரு பாத்து ஓப்பன் ஆகும். இப்ப எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவரு நடிகராக இருந்து இயக்குனராகவும் மாறினவர். அப்புறம் பாக்யராஜ் சார் இயக்குனர் நடிகர். இப்போ எடுத்துட்டா பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் இயக்கம் நடிகர். அது மாறிட்டே அந்த ஜான்ரா அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இந்த சினாரியோல தான் பையனை இயக்குனரானா இங்க ஒரு பாத்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஐ ஓப்பனர் எப்போ ஓப்பன் எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? இவன் ஸ்கிரிப்டுக்கு எனக்கு ஈடு கொடுத்த டிஸ்கஸ்ல வர்றப்ப தெரிஞ்சு வச்சு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோடனே இது ஓடாது பண்ணுறான், ஒரு படத்தை பார்த்து இது ஓடும் பார்ப்பான். ஸோ வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா 3 படம் ரிலீஸ் ஆனால் 3 படத்தையும் பார்த்துருவான். 3 படத்தையும் பார்த்துட்டு நான்லாம் சின்ன வயசுல அப்படி தானே இருந்தோம். இப்போ நம்ம அது இது ஓடும் இது ஓடாது. அப்புறம் டக்குன்னு 2 சீன்ல ஒரு கேரக்டர் வருவான். தம்பி யோகி பார்ப்பலாம், அப்பா பெரிய லெவலில் வருவாப்பலப்பா. அந்த முதல் படத்தை பார்த்து அப்சர்வேஷன் இந்த ஆர்டிஸ்ட் அப்கமிங் பெரிய லெவலில் வருவாப்புல. ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள வந்துட்டுன்னா இவனுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ ரைட்டு நம்ம 2.5 மணி நேரம் ஒரு கதையை அழுத்தி சொன்னா தாங்காதுப்பா, எந்திரிச்சு போடுவாங்கப்பா. 1:05 ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பண்ணது 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு மேலே கதை சொல்லணும்னா அது பெரிய அளவுக்கு ஹீரோவாக இருக்கணும், செட்டப்பாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அப்பா தானே பிள்ளைகிட்ட என்ன எல்லாத்தையும் இழந்து ரைட்டு ஈகோத்தில் ஒன்றுமே இல்லை புள்ளுன்றதுனால. ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு விஷயம் டெக்னீஷியன் அவன் உள்ளே வந்துட்ட காரணத்தினால ஒரு தந்தை இவனை பற்றின பயம் எனக்கு போயிடுச்சு. ஒன்லி நடிகன் முகத்தோடு மேக்கப்போட யாரா வருவாங்க, என்னை கூட்டு போய் குந்தனாப்பில் நடிக்க வைப்பாங்க அப்படின்னு. இப்போ கூட நிறைய படங்கள் இவனுக்கு வந்துட்டு இருக்கு ஆஸ் அ ஹீரோவா. சார் சொல்லிட்டார், ஆஃப்டர் மேரேஜ் இவன் ஹீரோவை நடித்து வரக்கூடிய ஒரு படம் என்பது பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் நினைச்சிருந்தா இதில் ஒரு கேரக்டர் கூட பண்ணியிருக்கோம், நம்ம தான் டிசைனிங் செட்டப். இது அவனுடைய ரூட் அல்ல, இது குட் ஃபீல், வேற ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவன் கற்று வச்சிருக்கிற வித்தையில காண்பிக்கக்கூடிய தளம் என்பது வேறு. அதை ஒரு மாமனார் சார் அர்ஜுன் சார் அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு வடிவத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்த படைப்பு வெளியில் வரும். திரும்ப சொல்றது, ஒரு மகன் ஒரு டெக்னீஷியனாக கன்வெர்ட் ஆகி நிற்கிற பட்சத்தில் அவனை இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு ஸ்கிரிப்ட் டிசைட் பண்ணுறதுலேருந்து அல்லது ஸ்கிரிப்ட் அவனே எழுதி வச்சிருக்கிறான். ஸோ அவனை தற்காத்துக்குவான். ஒரு தந்தையாக வாழ்க்கை என்றால் நடுக்கமா அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவார். நடுக்கம் என்னை விட்டு போய்விட்டது. ரொம்ப அழகான வார்த்தை இது. அர்ஜுன் சார் சொன்னபோது பிரஸ் ஆடியன்ஸ் கூட சொல்லியிருப்பாரு, என்ன சம்பந்தி இது சரியில்லை அப்படின்னு பண்ணியா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அவர் படங்களை கன்சியூம் பண்ணதா இருக்கட்டும், நம்பிராமை அவர்களுக்காக தான் வந்தேன் சொன்ன வார்த்தையா இருக்கட்டும், ஒரு 2 பேருமே மூத்த நடிகர்கள். உங்களுக்குள்ள இருக்க அந்த பரஸ்பரம் அந்த புரிதல் இருக்கு இல்லையா, சினிமாவை ரொம்ப அழகாக நகர்த்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவும் அவர் அடுத்த டைரக்ஷன்ல கண்டினியூ பண்றாங்க. இப்போ பார்த்தா கன்னடம்ல ஒரு பெரிய படத்துக்கு ரைட்டிங் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. சேம் சினாரியோ நீங்களும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? பல வருடங்களான நட்பு அர்ஜுன் அவர்களுக்கும் உங்களுக்கும் அந்த நட்பு இல்லை, இதை இப்போ ஆரம்பிச்சது மாதிரி தான், டெஸ்டினி தான், காலம்தான். காலம் என்பது நம்ம இவனுடைய லுக்குக்கு போக்குவரத்தெல்லாம் சின்ன வயசில் 18 இப்போ வீட்டுக்கு வர்ற பொழுது யாராவது இருந்தால் அவங்கள மாதிரி பிள்ளை வந்தால் டக்குன்னு போய் மாடியில் ஃபோட்டோ போஸ் கொடுப்பான் ஷக் அப்படின்னா. அதில் எம்ஜிஆர் பார்த்ததில்லை, படங்கள் பார்த்ததில்லை, போக்குவரத்து இல்லை. ரஜினி சாருடைய ஏரியாவும் கிடையாது, அடுத்த தலைமுறையில் பிள்ளை. ஆனால் அந்த ஆக்ஷன் ஃபிட்னஸ் போக்குவரத்துன்றது அது அர்ஜுன் சார். அதை பாருங்கள், இளம்பிராயத்தில் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா தம்பி, இந்த காலம் சொல்கிறீங்கள, இந்த ராஜா கிளி கதை நான் எடுத்துக்கிட்டு ரைட்டர் அசோசியேஷனில் பதிவு செய்ய போகிறேன். நந்தா பெரியசாமி திருமாணிக்கம் கதையை எடுத்துக்கிட்டு ரைட்டர் அசோசியேஷன் பதிவு செய்ய போகிறான். 2 பேரும் ரைட்டர் அசோசியேஷன் பார்க்குறோம். 1.5 years பிஃபோர் 2 கதையும் ஒரே நாளில் நான் அவனுக்கு வாழ்த்து சொல்கிறேன், அவன் எனக்கு வாழ்த்து சொல்கிறான். ஆனால் அடுத்து 2மே படமாக எப்போ ஆகும்னு தெரியாது. கதையை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, 2ம் படமாகுது. 2லையும் நான் நடிச்சிருக்கேன், 2லையும் தம்பி சமுத்திரகனி நடிச்சிருக்காப்புல. 2 ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு சக்தி இயக்குது இல்லை, இதுதான் தம்பி அந்த பற்று, இதுதான் ஒரு ஏதோ ஒன்று இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ அது மாதிரி அர்ஜுன் சார் அது ஒரு பாசிட்டிவ் வைப்பு.
ஒரு தேசப்பற்று கொண்ட ஒரு மனிதன், அதையும் தாண்டி ஒரு ஆன்மீகம் கொண்டவர், என்னை தாண்டி குழந்தைகள் நேசிக்கிறவர். அந்த என்னுடைய மருமகளாக இருக்கட்டும், மருமகளை தங்க அது மனைவிக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுக்குறவர். இதுதானே மனுஷன் அனுபவிக்க முடியும் தம்பி. வேற என்ன அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஈகோ இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அர்ஜுன் சார் அங்கே கிடையாது. குழந்தைகள்ட்ட எல்லாம் தன்னை, குழந்தைகளிடம் ஒரு தந்தைகள் தோற்று போக வேண்டும் இல்லையா? குழந்தைகளிடம் மனைவியிடையும். குடும்பத்தில் ஒருவன் தோற்று விட்டால் நாட்டில் அவன் ஜெயிச்சிடலாம். அப்போ தோற்று விடுவது என்பது என்னது? உங்களுக்காக நான் வாழ்கிறேன் என்பதை அவர்களுக்கு உணர வைத்து கீழ்ப்படிந்து செல்வது. அங்கே ஆர்கியூமெண்ட் நான் தான் அறிவாளி, நான் தான் சம்பாதிக்கிறேன்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒரு அற்புதமான எல்லாம் முற்றிலும் இப்போ கமலஹாசன் சார் உயர்த்தி பேசக்கூடிய அளவுக்கு நம்ம அர்ஜுன் சார் உயர்த்தி பேசலைன்னா அப்புறம் அவ்வளவு சாதனை பண்ணியிருக்காரு. 24-25 வயசுல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் அப்படியே சங்கூர்கூர் வரைக்கும் இளமை, வேட்டை இந்த மாதிரி படங்களை எடுத்துட்டு டக்குன்னு திரையுலகம் அவரை கைவிட்டுருச்சே. 24 வயதுல மனைவி மட்டும், மனைவியோட நகை எல்லாத்தையும் போட்டு சேவகன் ஒரு படத்தை எடுக்கிறாரு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, ஹீரோ அடிச்சு முடிச்சு வேலை வர சக்சஸ். அப்ப நான் இப்படின்னு கொண்டு வந்து காமிச்சதுக்கு பிறகு அதற்கப்புறம் ஜென்டில்மேன் வருது. இப்ப சேவகன்ல அவர் வெற்றி பெறாமல், பிரதாப் வெற்றி பெறாமல் இருந்திருந்தா கொடுத்து கூப்பிட்டு இருப்பாங்களா? இந்த சேவகன் கொடுத்த வெற்றி தான் ஜென்டில்மேன் கொடுத்தது. ஜென்டில்மேனுக்கு பிறகு ஜெய்கிந்த 2வா இருக்கட்டும், முதல்வனா இருக்கட்டும். அப்ப நான் யார் அப்படின்றது அவர் தான் அடையாளப்படுத்திக்கிட்டார். 2 பேருக்கும் பர்சனல் லைஃப் பயங்கரமா ஒத்து போகுது இல்லைங்க அந்த கடின சூழல்கள். அதே மாதிரி தோல்விக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றி மாறுது. அதை தாண்டி அர்ஜுன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவருடைய மனைவி அம்மா இறந்துட்டாங்க. 642 வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கிறாரு. எங்க அம்மா 83 வயசு, 84 வயசு. ஒரு மகனுக்கு தெரியும் அம்மா எப்போ சீக்கிரம் செத்துருவாங்க அப்படின்னு. காலம் என்பது அப்படித்தானே. எனக்கு முன்னால எங்க அம்மா அப்பா செத்தாங்க, பிள்ளைக்கு நாங்க. ஸோ அப்போ அந்த தாய் மீது கொண்டு அன்புனா எங்கள் அம்மா பற்றி 2-3 நிமிஷத்துக்கு பேச முடியாது, அழுதுருவேன். அது எனது பலவீனம், அதுதான் என் பலம். தாய் மீது கொண்ட அந்த பலவீனமான அன்பு தான் எனது பலம். அவர் 642 வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்காரு. அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அதல்ல, அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னால இருந்து அம்மாள்கிட்ட பேசுறதுல அம்மாவுக்கு தெரியாம ஆன் பண்ணி வச்சார். பேசுறது, பார்த்துக்கடா ஸ்ரீனிவாஸ், ஒரிஜினல் பேர் ஸ்ரீனிவாஸ் தானே, கன்னடத்தில் ஸ்ரீனி, பார்த்துக்கடான்னு. அப்போ மரணத்தின் தருவாயில கூட காலை பிடிச்சி 1 வாரம் ஷூட்டிங்கே போகாமல், அம்மா நான் பக்கத்தில் இருக்கேன், அம்மா நான் பக்கத்தில் இருக்கேன், அம்மா நான் பக்கத்தில் இருக்கேன். அப்போ அந்த ஆத்மா அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது என் மகன் பக்கத்தில் இருக்கான், என் மகன் பக்கத்தில் இருக்கான்னு அந்த அமைதியிலேயே அந்த ஆத்மா அப்படியே பிரிஞ்சு மேலே போயிடுச்சு. அப்போ சொர்க்கத்துக்கு தானே போயிருக்கும். அப்போ அவர் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலைக்கு வருகிற பொழுது அம்மாவோட குரலை கேட்டுக்கிறாரு. நான் குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, அதெல்லாம் இருக்கிற பொழுது கூட இவங்க கூட அன்னைக்கு தான் ஞாபகப்படுத்தினேன். நான் மறந்துட்டேன். எங்கள் அம்மா இறந்த உடனே தம்பியெல்லாம் வந்திருந்த பொழுது நான் தம்பியை கட்டி பிடிச்சி அழுதானா, அப்படியே நம்ம அனாதை ஆயிட்டோம்டா அப்படின்னு இருக்கிறேன். இது தம்பி கரெக்டாக நோட் பண்ணி சொன்னான். அதே போல் எவ்வளவு இருந்தாலும் கூட தாய் என்பது, அந்த தாயை வந்து அப்படியே உட்காந்துட்டு இப்பவும் அர்ஜுன் சார் மருமக இருக்கான், 2 மகள் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அதெல்லாம் அம்மாவோட குரலை கேட்கறது ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, ஒரு பெயின்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 642 ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதை கேட்டு தன்னை வலிமைப்படுத்திக்கிறார். எவ்வளோ பெரிய உன்னதம். நான் எங்கள் அம்மா கிட்ட தனியாக வீட்டில் ஆஃபீஸில் இருக்கட்டும், காரணம் கூட அன்னை மடின்னு எழுதி வச்சிருக்கேன், அன்னை அம்மா அப்படின்ட்டு. அது நான் இன்னும் எங்கள் அம்மா மேலே பாசம் செலுத்தையில இன்றைக்கி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இருக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் அழுத்தி செலுத்திருக்கலாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபோனில் பேசுனா கட்டி பிடிச்சவங்க கொஞ்சம் விளையாடுவேன். என்னை விட 18 வருஷத்துக்கு மூத்த பொம்பளை பிள்ளை மாணி அப்படின்னு. பொம்பளை பிள்ளையா இப்படிலாம் சிரிக்க வச்சுருக்கேன். இருந்தாலும் அவரை பார்த்து எனக்கு பொறாமையாச்சு. ஆகா, இப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த குரலோடவே ட்ராவல் பண்ணுறாருன்றது ஒரு நல்ல ஆத்மா தானே. இப்போ கடவுளுக்கு நன்றி, அவ்வளோதான். அப்போ பேசும்போதே அந்த கதாபாத்திரம் அப்படியே டிராவல் ஆயிட்டு வர்றாரு. நீங்க உங்க மூலியமா அந்த கதாபாத்திரம் நான் பார்க்க முடியுது. அதுதான் ஒரு நடிகன் இந்த பிறவியிலே இருக்குன்னு சொல்லுவாங்களே, உள்வாங்கிற விஷயம் தான். அது சென்ஸ் பண்ண முடியுது. அர்ஜுன் சார் சொன்னாரு, அப்பா நீங்க அவரும் டைரக்ஷன் பண்ணிருக்காரு, எஸ்பெஷலி உங்க மனைவியார் வச்சு பண்றாங்க. 2 பேரையும் சேர்ந்து, இல்ல அவரு டைரக்டர் நீங்களும் டைரக்டர், எப்போ எல்லாரும் கொலாபரேஷனா ஒரே படமா பார்க்க முடியும்? கண்டிப்பா நடக்கும். இது ஃபீல்டை பொறுத்தவரை எது வேணாலும் நடக்கும். அந்த மாதிரியான இதுதான். நெக்ஸ்ட் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் அதுக்கு ஏற்ற நேரம் காலம் அமையிற இதுதான். ஸோ அது பிளான் இருக்கு. எல்லாமே கொலாப் பண்றது சரி. அது எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே இன்வால்வ் ஆகும்போது நம்ம ஓம் பேனருக்கு ஆகும்போது இன்னும் பயங்கரமா ஒர்க் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான். நேர்காணல்ல நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நேர்காணல் இல்லாம ஜென்ரலாவே சொல்லுவாங்க இல்லையா, அப்பா மகன் வந்து அப்பா மகன் வந்து ஒரு நல்ல நண்பர்களா இருக்கணும் அப்படிங்கிறது. திரைக்கு வெளியும் சரி, திரையிலையும் சரி, நீங்க ஒரு மேடைகளை பேசுறதா இருக்கட்டும், ஒரு தகப்பன் நல்ல நண்பனா இருக்கணுங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய அடையாளம். அதுக்கு ரொம்ப நன்றி. விகடன் சார்பா உங்க வாழ்த்துக்கள். திரை குடும்பம் இன்னும் நிறைய திரையில நிறைய படங்களா கொடுக்கணும்னு சொல்லி விகடன் சார்பா வாழ்த்துக்கள். நன்றி.